ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடி காசை ப்ரோமோ இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். மனோஜ் இங்கே அவர் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒரு குட்டி குறும்படம் போட்டு பார்த்துட்டாங்க. மனோஜ் உள்ளே வராரு. வர விடுதல் இப்படி பூக்கடையெல்லாம் வச்சுட்டு இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, என்னை பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரே பயங்கரமான ரொம்ப ரஷ்ஷாக போச்சு. எங்களுடைய இதுக்கு விஜயே வந்துட்டார். விஜய் அவர் நான் தான் பேசணும்னு சொல்லி என்னை மேனேஜர் அனுப்புனார். பேசி கார்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து வேறு கார் வாங்க வராங்களாம். அதுக்கும் நான் தான் பேசணும்னு சொல்லி என்னோட ஓனர் சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக கேட்கும்போது முத்து ஒரு குறும்படம் நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை டிவி ஆன் பண்ணுறாரு. இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இது செகண்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதை ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன். திருப்பி நல்லா 2Xல பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஃபார்வேர்டு பண்ணி ஓட்டி விடுறாரு. அவருடைய அங்கே பார்க்கில் நடந்த எல்லா விஷயங்களும் வருது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்க் வந்தபோது இது டீனரில் இருக்கிற பார்க்கில் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாடா, கரெக்டாக சொல்கிறியே, நீ வேலை பார்க்குற இடம் அப்படிங்கும்போது முத்து சொன்னோடனே மனோஜுக்கு அப்படியே மைண்டில் ஏதோ ஒன்று தோணுது. அப்புறம் அவருடைய அந்த சீசல் ஆடினது, வேர்க்கடலையை தூக்கி போட்டு சாப்பிட்டது, லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்டது, தூங்குனது எல்லாமே வந்துருச்சு. இது எல்லோரும் பார்த்து பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. எப்பவுமே பார்த்தது தான், பட் அதனால் அந்த ஷாக்கிங்கோட எல்லோரும் ஃபேஸ் இருக்குது. மனோஜுக்கு இங்கே ஃபேஸ் எப்படியே டெரராக ரொம்ப இதாக மாறிடுச்சு. இங்கே ரோகிணி மீனாவே பார்த்துட்டே இருக்காங்க. இவன் முன்னாடி நம்ம கேவலப்பட்டு இருக்குமே, இவளாம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கொஷின் கேட்பாளே அப்படின்னு ரோஹிணிக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு மனோஜ் வேறு பின்னாடி திரும்பி அவங்க அம்மா வேறு பார்த்துக்கிறான். ரோஹிணி வேறு இங்கிட்டாங்கட்டும் பார்த்துக்கிறியா. அடுத்த முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நல்லவே மாதிரி நீ நடிச்சிருக்க, கடைசி வேலை இல்லாத வெட்டி பையன், தண்ட பையன் அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கலாய்க்கிறாரு. அவங்க அப்பா இவ்வளோ நாளாக வீட்டு விஷயத்தில் யார்ட்டுமே எதுவுமே நீ சொல்லவே இல்லைடா, உன் ஆஃபீஸ் விஷயத்துன்னு கேட்குறாங்க. அவன் திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறேன். இப்போ பாருங்கப்பா, அம்மாவை பார்க்குறான். அப்போ அம்மாவுக்கும் தெரியும் போலுக்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் அது ஆமாம் அப்படின்னு சொல்லி உளர்றாங்க. விஜயை ஓ உனக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா, பாத்தியாப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது பாரு, இருந்தாலும் அம்மா எனக்கு சோத்து முட்டை வேறு கட்டி அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறேன். டே பேசாமல் இருடா விஜயா சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ரவி சொல்கிறாங்க. இதனால தான் அன்றைக்கி நாங்கள் ஷோரூம் வந்தப்போ நீ அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பினியோ எங்களையே அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதியும் பக்கத்தில் ஐயோ உங்கள் பேர் சொல்லி நாங்கள் போயிருந்தால் எங்களுக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும். ஏன் ரோகிணி உங்கள் வீட்டுக்காரங்க இப்படிலாம் பொய்யா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் அவங்களுடைய கடமைக்கு அவங்க சொல்கிறாங்க. ரோகிணிக்கானார் அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, யார்கிட்ட போய் எப்படி முழிக்கன்னு சொல்லி ஒரே இன்சல்ட்டாக இருக்குது. ஒரே அழுகுறாங்க. இவ்வளோ தூரம் நீ பண்ணுறீங்களடா, இருடா ஒன்று சொல்லி பிரயோஜனடா, இருடா அந்த பவுடரம்மா கூப்பிட்றேன், என்ன பவுடரம்மா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாங்க. கடைசி யாரும் பார்த்தா நம்ம பியூட்டி பார்லர் ரோகிணியை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேசுனீங்க, நாங்கள் பூக்கடை வச்சதுக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கலாம், எங்களை எல்லாம் பேசுனீங்க, எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொன்னீங்க. என் புருஷன் அப்படி வேலை பார்க்குறாரு இப்படி வேலை பார்க்குறாருன்னு எவ்வளோ சொல்லியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு மீனாவும் நான் சொல்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்லி எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க. அன்றைக்கி துணி தைக்க சொல்லி சொன்னீங்களே, உங்கள் ஹஸ்பண்ட் பெருசாக கார் சேல்ஸ் பண்ணுறாரு, கார் ஓட்டுறேன்னு சொல்லி ஏன் வீட்டுக்காரங்க பற்றி கேவலம் பேசுனீங்களா. ஆனால் இவர் பார்த்தீங்களா எந்த வேலையும் செய்யாமல் இப்படி திருட்டுத்தனமாக எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காரு. அப்போ இவரை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் அவங்களுடைய பங்குக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹிணிக்கு எல்லாரும் பேசுகிறது அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஐயோ இப்படி ரொம்ப நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்களே, அசிங்கப்படுத்துகிறாங்களே, எல்லாருக்கு முன்னாடி இப்படி இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனாலும் அண்ணாமலை சொல்கிறாரு, எங்கள் எல்லோரும் ஏமாத்தினே, அது சரி, நாங்கள் இந்த வீட்டில் உன்னை பார்த்து பழகிட்ட எல்லாமே தெரியும், நீ இப்படித்தான் அப்படிங்கிறது. உன்னை நம்பி ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்காவது நீ உண்மையாக இருந்தியாடா, நீ அவளுக்குமே உண்மையாக இல்லையாடா, அப்புறம் எப்படிடா உன்னை மதிப்பா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே கதை உள்ளே போய் பூட்டிடுறாங்க. ரோஹிணி அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக இவர் போகிறாரு. ரோஹிணி கதை பூட்டிடுறாங்க. திருப்பி அண்ணாமலை கிட்ட நிற்கிறாரு. நீ யாருக்குமே உண்மையாக இல்லையாடா, நீ எப்போ தான் அந்த பொய் சொல்கிறத நிப்பாட்ட போகிற, இதில் உங்கள் அம்மா வேறு உனக்கு உடந்தைய வேறு இருந்திருக்கா, அவளால் என்ன செய்யலாம்னே. இல்லைங்க உண்மையே சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்ன அந்த முத்துப்பையன் இப்போ நடத்தினா பார்த்தீங்களா, இதே மாதிரி பெரிய ட்ராமாவை நடத்தியிருப்பான், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்பானே, இதெல்லாம் ஒரு காரணம், நீ இதை போய் சொல்கிற பாரு, வாய மூடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி விஜயை வஞ்சிட்டு போயிறாரு. போங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை எல்லாரையும் பற்றி விட்டுறாரு. விஜயா கிட்ட வரவங்க டே ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச, போட போய் ரோஹிணி சமாதானப்படுத்துகிற, ஏதாவது ஒன்று சொல்லுடா, அவள் பாரு அழுதுகிட்டே போயிருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ண அப்படின்னு போ, எனக்கு தெரியாது, ரோஹிணி எதாவது சமாதானப்படுத்த அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் போய் ரோஹிணின்னு கதை தட்டுறாரு. அவங்க திறக்கவே இல்லை. அதுக்கடுத்து திருப்பி கதை தட்டும். அதுக்கடுத்து உள்ளே போயிடுறாரு. போயிட்டு பார்த்தா ரோஹிணி கட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ரோஹிணி என்னை தொடாத, நீ என்னை தொடவே தொடாத அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், நீ என் நம்பிக்கையெல்லாம் இப்படி உடச்சிட்டியே, என் நம்பிக்கையெல்லாம் பாழாக்கிட்ட, நான் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு ஜீவன் யாருமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். நிறையா பேரால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப ஏமாந்துருக்கேன். ஆனால் நீ தான் இப்போ என் உலகம், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு உன்னோட இப்போ ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நீ என்னை ரொம்ப ஏமாற்றிட்ட, என்னை கொஞ்சம் கூட என்னோடய நம்பிக்கையை ஃபுல்லாமே கெடுத்துட்ட, நீ என்கிட்ட உண்மையாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை ரோஹிணி, நான் சொல்லலான்னு நினச்சேன்,
ஆனால் நீ வந்து நான் ஒரு தடவை 2 தடவை வேலை போச்சுன்னா சொல்லலாம் வீட்டில் வந்து. எப்போ பார்த்தாலும் நான் போகிற இடமெல்லாமே வேலை இல்லாமல் போயிடுது. எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து யாரும் வேலை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் வேறு நிறைய படிச்சிருக்கேன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. நானும் பேசாமல் ஒரு கார் டிரைவரோ ஒரு மூட்டை தூக்குறதுக்கோ ஒரு கூலி வேலைக்கோ போயிருந்துருக்கணும். இனிமேல் நான் அந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக சீனை கிரியேட் பண்ணுறான். சரி நீங்கள் எவ்வளோ தான் என்னை சமாதானப்படுத்தினா அது எதுவுமே எனக்கு வந்து ஒத்துக்காது. ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூன்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ரோகிணி ப்ளீஸ் அப்படி சொல்லாதன்னு. இல்லை ஐ ஹேட் யூ, இந்த இடத்த விட்டு இருக்காத, நீ இங்கேருந்து போயிரு, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், நீ எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த கோவத்தை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கல. ஸோ இந்த இடத்த விட்டு வெளியில் போன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. அவருக்கு மனோஜுக்கும் என்ன செய்யலை, சரி ஓகே இவளை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. அடுத்து ரோஹிணி அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. அந்த படிக்காத அவனோட தம்பி கூட வந்து குத்தி காட்டி பேசுகிறான் இவன். அந்த மீனா என்னடனா என்னை வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான், என்னை நக்கலாக பார்க்குறான். எனக்கு அது எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஆளாளுக்கு ரொம்ப பேசுகிறாங்க. என் வாழ்க்கை முந்தி ஒரு காலத்தில் வந்து ஒரு வயசானவன்ட்ட என் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ தான் என்னோடய வாழ்க்கை என்னோடய வயசுக்கு ஏற்ற ஒரு துணை கிடச்சிருக்கு. அவன் கூட நான் சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவனே என்னை ஏமாற்றிட்டான். ஸோ நான் வந்து இன்செக்யூரிட்டியில் இருக்கேன். எனக்கு யார் நம்புறது, எப்படி சேஃபாக இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்லி நீ எதுவும் என்னை நினச்சிக்கிடாத. அவர் எப்படி உன்னை வேலை விஷயத்தில் ஏமாற்றினாரோ அதே மாதிரி தான் நீ கல்யாண விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து உண்மையாக இல்லை, நீ அவரை ஏமாத்திருக்கல. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுன்னா அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணத்தில் போய் சொல்லியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஆனால் இப்போ தான் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஆனால் இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட புலம்புறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம நாளை பார்ப்போம். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்காக தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.